ஏன்பா டைரக்டர் என்ன சொன்னாரு? ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த செட்டில் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த சீனு டைலாக் எல்லாம் நான் தத்ரூபமாக சொல்லித்தரேன்னா அவங்களும் வாயை பிளந்து கேட்குறாங்களா, அதை இவர் கவனிச்சிருப்பார் போல இருக்கு. இவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நமக்கு இருந்தால் சரிப்பட்டு வராதே, இவர் தனியாகவே டைரக்டர் ஆகிடலாமேன்னு திங்க் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதுவும் இல்லாமல் வர நிறைய ஃபைனான்சியல்ஸ் எல்லாம் அந்த ஒல்லியா இருக்கிறவரையே தனியாக டைரக்ட் பண்ண சொல்லுங்கன்னு இவரை பிடுங்கி எடுத்திருக்காங்க. அதனால நாளையிலேருந்து வராதையா டைரக்டர் ஆயிடுன்னு ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா இது? இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ். இதுக்கு போய் ஃபங்க் ஆயிட்டீங்க? ஃபங்கால ஏன் பட்ஜெட்டுக்கு படம் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஆள் கிடையாது. ஃபாரின் போய் படம் பண்ணலான்னா நம்ம பாஷை அவனுக்கு புரியாது. அதான் என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுறேன். தீபிகா இங்க வா. உங்கள் அம்மா கூப்பிடுறா. என்னம்மா? இந்த பேப்பர் பாத்தியா? என்ன சாரதா, லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கியிருக்கா? பேப்பரில் ரிசல்ட் வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபிகா. இந்த பேப்பர்ல சாரதி ஃபைனான்ஸ் கம்பெனி விளம்பரம் ஒண்ணு வந்திருக்கு. இந்த போட்டோல சிரிச்சிட்டு இருக்காரே, நீ இன்டர்வியூ போகும்போது இவரை பாத்தியான்னு பாரு. பார்த்தேனே வா, இவர் தான் இன்டர்வியூ பண்ணது. இவர் தான் எம்டி சாரதி. அப்படியா? அப்படின்னா நான் உனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரேன். உனக்கு அவரை தெரியுமாமா? நல்லாவே தெரியும். ஆனா அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என் லெட்டர் எடுத்துக்கிட்டு நீ அவரை போய் பாக்குறியா? என்னம்மா நீ இன்டர்வியூக்கு போகும்போதே சர்டிபிகேட்டோட லெட்டர் கொண்டு போயிருக்கலாம். இப்ப போய் அவர் ஆபீஸ்ல பார்த்தா அவரை பார்க்க அலோ பண்ண மாட்டாங்களே. டெலிபோன் டைரக்டரி பாரு, அவரோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடி, நேர வீட்டுல போய் பாரு. என்ன சுத்த பைத்தியார்த்தனமா இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர், உனக்கு எப்படி அவரை தெரியும்? நீ ஒர்க் பண்ற ஆபீஸுக்கும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் சம்பந்தமே கிடையாது. பழைய நிகழ்ச்சிகள் எதையுமே நான் மறக்கிறது இல்ல. அந்த பழக்கம்தான் இப்ப என் பொண்ணோட வேலைக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஆனா தீபிகா, ஒரு கண்டிஷன். என்னம்மா? நான் கொடுக்கிற அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கவர்ல போட்டு ஒட்டி தான் கொடுப்பேன். அத அந்த எம்டி தான் பிரிக்கணும். சரியா? சரிம்மா, பிராமிஸா பிரிக்க மாட்டேன். சீக்கிரம் லெட்டர் எழுதி கொடுமா. எழுதி கொடுன்னு இங்கே இருந்தா எப்படி? அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை நான் சீக்கிரட்டா தான் எழுதணும். சரி சரி, எழுது எழுது. அவங்க எழுதுவாங்க, நீ இங்க வாங்க. ஏம்மா, என்னம்மா உங்க அம்மா ஒன்றும் காணும்? நாங்க தான் சினிமாவுக்கு கதை எழுத ரூம் போடுன்னு சொல்லுவோம். உங்க அம்மா என்னடான்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதவே ரூம் போட சொல்லுவ போல் இருக்க. ஆளை காணும். வர இந்தம்மா. ஏம்மா சாரதா, எம்டிக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நீ எழுதணும்னா நீ அவரோட கிளாஸ்மேட்டு, கரெக்டா? இல்ல. அப்போ உங்க ஒப்பாட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், கரெக்ட் தானே? ஐயோ, அவர் ஒரு தெலுங்குக்காரரு. சரி, உங்க ஊர்க்காரரு பக்கத்துல குடி இருந்திருப்பாரு. என்னடா அது, எது கேட்டாலும் இல்லைங்கிறாள, என்னவா இருக்கும்? டாடி, அனாவசியமா உங்க சினிமா மூளையை போட்டு சீன்லாம் திங்க் பண்ணாதீங்க. வேண்டாத கற்பனை எல்லாம் வரும். எங்க மம்மி எது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வாங்க. இல்ல மம்மி? ஹலோ, சாரதி ஹியர். ஜாஃபரா? என்ன ஜாஃபர்?
அதான் நான் சொன்னேன்ப்பா சுகுமார் மேட்ரு. கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் லோன் தர முடியாது ஜாஃபர். சொந்தக்காரர் தான், இல்லைன்னு சொல்ல, நல்ல இண்டஸ்ட்ரி தான். ஆனால் இவர் கரெக்டாக நடத்துவாரன்னு கேரண்டி என்னப்பா நமக்கு? இதை பார் ஜாஃபர், நான் சொல்றது கேளு. இது பப்ளிக் மணி. நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணல வச்சுக்கோ, நாளைக்கு பப்ளிக் வந்து ஆஃபீஸில் பூந்து என்ன போட்டு வதப்பாங்கப்பா. அதனால நீ என்ன பண்ணுற, அவர்கிட்ட மணி மார்க்கெட் டைட்டுன்னு சொல்லிட்டு எதையாவது பேசி நீயே சமாளிச்சிருப்பா. ஏன்னா அவன் நம்ம சொந்தக்காரனப்பா, நான் வந்து அவர்கிட்ட சொல்ல முடியாது. புரியுதுல்ல? ஆமாம், அப்படியே அதே தான் நடந்துக்க. ஐயாவை பார்க்கணும். ஆபீஸ் வேலையா இருந்தா ஆபீஸ் தான் பார்க்கணும், வீட்ல எல்லாம் பார்க்க கூடாது. இது சொந்த வேலை தான். சாரதாம்மா அமிச்சாங்கன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா. ம். சார், யாரோ சாரதாம்மா அனுப்புறதா ஒரு பொண்ணு இருக்காங்க சார். வர சொல்லு. உங்கம்மா. தேங்க்ஸ். வணக்கம் சார். நீ நேத்து இன்டர்வியூக்கு வந்த கேண்டிடேட் ஆச்சே, சொந்த வேலை நீ ஏம்மா போய் சொன்ன? சாரி சார், எங்க அம்மா சாரதா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டரா? இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் கொண்டு வரக்கூடாதா? நீ இன்டர்வியூ கார்டில் போட்டிருந்தமே. ஐ நோ சார், எனக்கு ஜாபை விட எங்க அம்மா தான் முக்கியம். அதனால தான் அவங்க சொல்படி இந்த லெட்டரை கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு பிரிச்சு பாருங்களேன் ப்ளீஸ். நீ சினிமாக்கார சம்சாரம் சாரதாமாவோட பொண்ணா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். கஷ்டப்பட்டு படிச்சு ஏசிஎஸ் பாஸ் பண்ணிட்டியே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். உள்ளவா, உள்ளவாம்மா, ப்ளீஸ் கம். வாமா, உட்கார். என்ன சாப்பிட்ற? எனிதிங். டீ சாப்பிட்றியா? ம். ஐயப்பா, டீ கொண்டா. ஹலோ ஜாஃபர், நான் சாரதி பேசுகிறேன். குட் மார்னிங். இப்போ நேற்று கம்பெனி செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருந்தோமே, அதான் சுகுமாரின்னு, அதை அனுப்பிச்சிட்டியா? அனுப்பலையா? அப்போ ஒன்று செய், இந்த பேருக்கு வேணாம், கீழே இன்னொரு பேர் இருக்கும் பாரு, தீபிகான்னு. அந்த பேரில் அந்த ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிடு. ரைட், ஓகே. ஓகேம்மா, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆர்டர் வந்துடும். என்ன? தேங்க்யூ சார். வந்து ஜாயின் பண்ணி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷத்தில் கவனமாக போகணுமா, ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க தெரியுமா? வரேன் சார். சரிம்மா. என்னம்மா, எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சுமா. கீழ் வீட்டுக்காருக்கு கொடுத்தியா? அந்த ஆளுக்கு எதுக்குமா? அன்னைக்கே நம்ம அப்பா பத்தி ஒரு மாதிரி பேசினாரு, நான் கொடுக்க மாட்டேன். பரவாயில்லம்மா, அவர் தான் அப்படி பேசினார்னா நாம அதை மனசுல வச்சு கூடாது. அவர் புத்தி அவ்வளவுதான். அதுக்காக நாம நம்ம லெவலை விட்டு இறங்கலாமா? போ, போய் கொடுத்துட்டு வா, போ. சரிம்மா. ஆண்டி, எனக்கு வேலை கிடைச்சிடுது, சாக்லேட் எடுத்துக்கோங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எடுத்துக்கோங்க அங்கிள். எவ்வளவு சம்பளம்? 10,000. 10,000-மா? இவ்வளவு பெரிய வேலை ரெக்கமெண்டேஷன் எல்லாம் உனக்கு எவன் கொடுத்தான்? எங்க அம்மா ஒரு சின்ன லெட்டர் கொடுத்தாங்க, அதை பார்த்தோன்னே நான் வேலை கொடுத்துட்டாங்க. 10,000 ரூபாய் வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறான்னா உங்க அம்மாவுக்கும் அந்த முதலாளிக்கும் அப்படி என்ன உறவு?
இட் இஸ் டூ மச். வார்த்தை அளந்து பேசுங்க. திமிர் பிடிச்சவன் எப்படி பேசுறான் பாத்தியா? பாத்தியம்மா, அந்த ஆளுக்கு போய் கொடுக்க சொன்னியே, எப்படி பேசுறான் பாத்தியா அவன்? திமிர் பிடிச்சவன். ஐயோ மம்மி, நீங்க அழணும். அந்த ஆள் தான் ஏதோ வளர்றான். ஏன் மம்மி அழணும்? மம்மி ப்ளீஸ் அழாத மம்மி. மம்மி சொன்னா கேளு. ஒரு தமாஷுக்கு சொன்னா இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு போறாங்களே. என்ன சொன்ன? தமாஷுக்கு பேசுனியா? ஆமா. ஊர்ல இருக்கிறவன் பொண்டாட்டி பத்தி பேசுறதெல்லாம் தமாஷா? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி வாய் அடிச்ச அப்புறம் ஒரு கொலை விழும். என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியுங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே, ஜாக்கிரதை. சார், நீங்க அனாவசியமா பேசுறீங்க. ஓஹோ, அப்ப நீங்க உங்க புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? உங்களை பேச வேணாம்னு சொல்ல சார், அவரை 4 போடு போடுங்கன்னு சொல்றேன். அந்த கன்றாவை நீயே செய்யுமா? இப்ப என்ன சொல்லிட்டேன், ஆளாளு கோச்சிட்டு போறாங்க. உனக்கெல்லாம் பட்டா தாயான் தெரியும். அழாத மம்மி, சொன்னா கேளுங்க. அந்த ஆள் தான் ஒரு லூஸ் டாக். அவன் சொல்றத நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? அழாத மம்மி, சொன்னா கேளு மம்மி, விடு மம்மி. சாரதா, அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல என்ன எழுதியிருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க இது? நீங்களுமா? சந்தேகப்படுறேன்னு நினைச்சுக்காத. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில தான் கேக்குறேன். ஆமா மம்மி, சொல்லு மம்மி. அவர் எங்கேயோ பார்த்தமா ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க பார்த்தா தெரியல. நீ ஒரு கவர் கொடுத்தல மம்மி, அதுல இருந்து கார்டு எடுத்து அவர் படிக்கும்போது அவர் ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. சொல்லு மம்மி, அதுல அப்படி என்னதான் எழுதியிருந்த? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சாரதின்னு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு சீட்டு பணம் வாங்க வருவாரு. அப்படி ஒரு நாள் வரும்போது ஒரு டான்ஸ் ஆடுறியா? ஹூ லலலா ஹூ லலலா உல்லலலலலலலலலா ஓஹோ ஹூ லலலா ஹூ லலலா. மானா மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன? என் கண்ணு ரொம்ப அழகா. ஏ தீபிகா கழுத, ஐயோ மம்மி, இங்க வாடி. ஹோம்வொர்க் பண்ணாம என்ன ஆட்டு போட்டுட்டு இருக்க? பாரு, மம்மி பார்த்த உடனே நல்ல பிள்ளையாட்டமா புக்க தலைகைய வச்சு படிக்கிறத. வாடி இங்க. மம்மி மம்மி, என் கிளாஸ்மேட் ஸ்ரீமதி ஒரு சாங் சொல்லி கொடுத்தா, பாடட்டுமா மம்மி? சாங் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். முதல்ல போய் ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணு போ. ப்ளீஸ் மம்மி, சின்ன சாங் மம்மி. என்ன தீபிகா படுத்துற? மம்மி ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன்னு தெரியுமில்ல? போ. போங்க மம்மி. கோமா, சரி பாடு. பாட மாட்டேன், போ. ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், ப்ளீஸ் பாடு. சின்ன சின்ன ஆசை, சினிமா பார்க்க ஆசை, முத்து முத்து ஆசை, முறுக்கு திங்க ஆசை, எதிர் வீட்டு செவத்தில் சாணி தட்ட ஆசை, எரும மாட்டு மேலே ஏறி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சினிமா பார்க்க ஆசை, மொட்டையன் தலையில் குட்டுவிட ஆசை, குட்டையை கொஞ்சம் கலக்கிவிட ஆசை, கோழியை போலே முட்டையிட ஆசை, கிழவியானாலும் கமர் கட்டிங்க ஆசை, குளிர்கால மழையில் ஐஸ்கிரீம் திங்க ஆசை, சின்ன சின்ன ஆசை, சினிமா பார்க்க ஆசை, முத்து முத்து ஆசை, முறுக்கு திங்க ஆசை. எப்படிமா இருக்கு பாட்டு? చాలా బాగుందమ్మా. శారదమ్మా, உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறாமா. வாங்க. என்ன சொன்னீங்க? பாப்பா చాలా బాగా పాడుతుందమ్మా. బాగా பாடும் ஆடும், ஆனா ஒழுங்கா படிக்க மட்டும் படிக்காது. சின்ன பொண்ணு தானம்மா, வயசு வந்துச்சுன்னா பொறுப்பு தானா வரப்போகுது. சீட்டு பண்ண தரீங்களாம்மா? தீபிகா, போய் சீட் நோட் எடுத்துட்டு வாமா. தீபிகா, என்ன மம்மி? அந்த டிவி பக்கத்துல வச்சிருக்கேன் பாரு. சரி மம்மி. இத பாருங்க, இந்த மாசம் ஏலத்துல சீட்டு பணம் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். தீபிகாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்,
நோட் புக்ஸ் வாங்கணும். குறைஞ்சது ஒரு 5000ஆவது ஆகும். இது 2வது சீட் ஆயிடுச்சாம்மா. ஏலம் கிடையாது, ஏஜென்ட் சீட்டு. கவலைப்படாதீங்கம்மா. பொண்ணு படிப்புன்னு கேட்குறீங்க, எனக்காக படிக்க வைக்க பசங்க இல்லை. வேணும்னா என்னோட சீட்டு பணம் உங்களுக்கு தரேன். உங்கள் சீட்டு பணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொடுங்க. உங்கள் பொண்ணாவது நல்லா படிக்கட்டும்மா. ரொம்ப தேங்க்ஸ். இந்தம்மா, இதில் 5000 ரூபாய் இருக்கு. நான் சீட்டு பணம் கூட எடுக்கல, மொத்தமா நான் அடுத்த சீட்டில் எடுத்துக்கிறேன். இந்தாங்க அங்கிள். தீபிகா, இந்தம்மா, நீ நல்லா படிக்கிறதுக்காக மாமாவோட சீட்டு பணத்தை நான் மம்மி கடை கொடுத்துருக்கேன். நல்லா படிக்கணும் என்ன? படிச்சா என்ன கிடைக்கும்? படிச்சா என்ன கிடைக்குமா? 10,000 ரூபாய் சம்பளத்தோட காரோட வேலை போட்டு தரேன். ப்ராமிஸா? ஏமா உன் பொண்ணு எல்லாம் ப்ராமிஸ் எல்லாம் கேக்குறம்மா என்கிட்ட. ப்ராமிஸ் என்ன, எழுதியே தருவேன் என்ன? இந்தம்மா. ஐயே, அங்கிள் ஏதோ கிறுக்கி வச்சிருக்காரு. கிறுக்கலம்மா, நான் தெலுங்குல எழுதியிருக்கேன். నువ్వు బాగా చదివితే 10,000 జీతము కారుతో సహా ఉద్యోగం ఇస్తానని எழுதிருக்கேன். புரியலையா? நீ நல்லா படிச்சா 10,000 ரூபாய் சம்பளம் காரோட சேர்த்து வேலை போட்டு தரேன்னு எழுதிருக்கேன். புரிஞ்சுதா? ஏய், அது கொண்டு வா. அடி சக்க, உனக்கு அதிர்ஷ்டம் தான் தீபிகா. படிக்கும் போதே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கே. இத காமிச்சே நான் இவளை படிக்க வச்சிருவேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சீட்டு பணம் வசூல் செஞ்சிட்டு இருந்த அந்த பார்த்த சாரதி தான் இன்னைக்கு சாரதி இன்வெஸ்ட்மெண்ட் எம்டின்னு உங்க அப்பா கொடுத்த பத்திரிக்கையில இருந்த போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கோ பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருந்த விசிட்டிங் கார்டு எடுத்து என்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரா உங்ககிட்ட கொடுத்தனுச்சேன். இதெல்லாம் முன்னாடியே சொன்னா எங்க 2 பேரும் கேலி பண்ணுவீங்களோன்னு தான் கவரை பிரிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். இப்பதான் மம்மி ஞாபகத்துக்கு வருது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி ஒரு விசிட்டிங் கார்டை காமிச்சு என்னை படிக்க வைப்ப. நீ ரியலி கிரேட் மம்மி. சமயத்துல உங்க அப்பா மட்டும் அந்த பத்திரிக்கை கொண்டு வராட்டா எனக்கு அந்த எம்டி அடையாளம் தெரிஞ்சிருக்குமா? அதெல்லாம் இல்லை சாரதா. நீ தான் சரியான நேரத்துல அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து காரியத்தை ஒர்க் அவுட் பண்ண வச்சிருக்க. அதனால என் பொண்ணுக்கு வேலை கிடைச்சது ஒன்னாலதான். எதுக்கு வீண் ஆர்குமெண்ட்? எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கு டாடி மம்மி 2 பேரும் தான் காரணம். வீட்டுல யாரு? யாருது? இருங்க நான் பாக்குறேன். வாங்க சார், வாங்க. அம்மா, எம்டி வந்திருக்காரு, வாங்க. வாங்க வாங்க. என்னம்மா சாரதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? నేను చాలా బాగున్నానమ్మా. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அந்த சேர் எடுத்து போடுமா. உட்காருங்க சார். உட்காருங்க. உட்காருங்க சார். ஒரு நிமிஷம். இருமா இங்க வாங்க. என்ன பண்ண போறீங்க? இந்த டீ காஃபி எல்லாம் வேண்டாம். நான் கம்பெனி எம்டியா வரல, பழைய சீட் ஏஜென்ட் பார்த்த சார் தான் வந்திருக்கேன். புரியுதுங்களா? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர், எங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை சார். நான் எப்படி பணக்காரன் நானே? நான் ஏழையா இருக்கும்போது நீங்க எல்லாம் தைரியமா என் கடை சீட்டு கட்டினதுனால தானே. விசிட்டிங் கார்டை கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து என் பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்தீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காலைல அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சாரதம்மா. நான் எழுதி கொடுத்த இந்த விசிட்டிங் கார்டு வச்சு இந்த பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்கேன்னா எனக்கு நான் எத்தனை பெருமை, சந்தோஷம் தாங்க முடியலம்மா. அதுக்காகவே எத்தனை வேலை இருந்தாலும் இன்னைக்கே நான் உங்களை பார்க்க வந்தேன். அங்கிள், ஒரு கூல் ட்ரிங்காவது சாப்பிடுங்க அங்கிள். வேண்டாம்மா. ஆமா, நீ அன்னைக்கு பாடினிய ஒரு பாட்டு, அது ஞாபகம் வச்சிருக்கியாம்மா? மறந்து போச்சு அங்கிள். மறந்து போச்சுன்னா என்னம்மா, உங்க அப்பா இருக்காரு பெரிய டைரக்டர், அவர் உன்னை சினிமாலேயே பாட வச்சிருவார் இல்லையா? டைரக்டர்ல ஒரு புடலங்காயும் இல்லை. நேத்தையிலிருந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் உத்தியோகம் போயாச்சு. என்னங்க இது, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? ஆமா சாரதா, சார் எவ்வளவு பெரிய பணக்காரர், எவ்வளவு சிம்பிளா பிராக்டிக்கலா இருக்காரு. இவரை பார்த்து இன்னையிலிருந்து எனக்கு ஞானம் வந்தாச்சு. இனிமே இல்லாத திறமை இருக்குன்னு சொல்லி பீழா விட்டு திரியறதை விட்டுட்டு வேற தொழில் பார்க்க போறேன். ஒரு தொழில் ஒத்து வரலன்னா வேற இன்னொரு தொழில் பார்க்கறதுல தப்பே இல்லை சார். கரெக்ட் தான். நீங்க எப்போ பத்திரிகை கொடுத்த ஒரு பேட்டியை நான் படிச்சிருக்கேன்.
நீங்க கொஞ்ச நாள் வீடுகளுக்கு பால் பாக்கெட் சப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணியிருக்கீங்க, கொஞ்ச நாள் காய்கறி வண்டி தள்ளியிருக்கீங்க, கடைசியா தான் சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா? ஆமா, உண்மைதான் சார். இவங்க அப்பா கூட விவசாயம் தாங்க. எங்க மாமனார் எவ்வளவு வற்புறுத்தியும் சினிமா ஆசையில இவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டாரு. இப்போ எல்லா நிலமும் கைமாறி போச்சு. உங்களுக்கு விவசாயம் தெரியுங்களா? தெரியும் சார். அப்படின்னா ஒன்று செய்யுங்களே, தாம்பரத்து பக்கத்தில் எனக்கு நிலம் இருக்கு, அது குத்தகை எடுத்து மல்லிகை தோட்டம் போடுங்களே, நல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கிடைக்கும். சரி சார். அன்னைக்கு என் பொண்ணு படிக்க வச்சீங்க, இன்னைக்கு என் குடும்பத்தையே மணக்க வச்சிட்டீங்க. மாப்பிள யாரு வந்திருக்கிறது? மாமா, உங்க பேத்திக்கு வேலை போட்டு கொடுத்து எம்டியே வந்திருக்கார். எங்க மாமனார் தமிழாசிரியர். நமஸ்காரம். நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. டாடி, அங்கிளோட வீடு கூட சிம்பிளா இருக்கு. அங்கிள் மத்தவங்க பணத்தை மத்தவங்க பணமாவே நினைச்சு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சிம்பிளா வீடு கட்டி நிம்மதியா இருக்காரு. மத்தவங்க பணத்தை தம்பணமா நினைச்சு பங்களா கட்டி இருந்தாருன்னா இன்னைக்கு மாமியார் வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. என்ன சார் நான் சொல்றது? చాలా బాగా చెప్పారండి. என்ன சொன்னீங்க? நல்லா சொன்னீங்கன்னு. இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. இப்பவாது புரிஞ்சுதே. ஆ? ஆ.